ஓம் சாந்தி. 5/11/2023 அவ்யக்த முரளியின் ஆதாரத்தில் செய்பவர் மற்றும் செய்விப்பவரின் நினைவின் மூலமாக கர்மாதீத் ஸ்திதியின் அனுபவத்தை செய்வோம். வாருங்கள். ஓம் சாந்தி. சிருஷ்டியின் எஜமானன், ஆல்மைட்டி அத்தாரிட்டி, சர்வசக்திவான், என்னுடைய மிகவும் அன்பான தந்தையை ஆத்மாவாகிய நான் மிகவும் அன்புடன் நினைவு செய்து கொண்டிருக்கின்றேன். பாபாதான் எனக்கு அனைத்தும் ஆனவர். அவருடைய படிப்பினைகள்தான் என்னுடைய வாழ்க்கையின் ஆதாரமாக உள்ளது. பாபாவை மனதால் நினைவு செய்து கொண்டிருக்கும் போது எனக்கு வத்தனத்தின் ஓர் அழகான காட்சி தென்பட்டு கொண்டிருக்கின்றது. நன்மை செய்யக்கூடிய பாபா தன்னுடைய துணையாளர் நன்மை செய்யக்கூடிய குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார். அனைத்து குழந்தைகளும் மிகவும் ஈடுபாட்டோடு, மிகவும் அன்போடு உலக நன்மைக்கான சேவை செய்வதில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். உலக நன்மைக்கான காரியத்தில் விசேஷமான நடிப்பு நடிக்கக்கூடிய ஆத்மாவாகிய என்னையும் பாபா அன்போடு பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஆஹா, என்னுடைய துணையாளர் குழந்தையே, ஆஹா. நான் பாபாவுடைய துணைவன். இதய சிம்மாசனதாரி ஆத்மா. இந்த போதையில் நிலைத்திருக்கின்றேன். என்னுடைய பாபா என்னை அவ்வாறு உருவாக்கியுள்ளார். என்னுடைய ஒவ்வொரு வார்த்தை, பார்வை, கர்மம் ஈஸ்வரிய சேவை செய்யக்கூடியதாக உள்ளது. என்னுடைய ஒவ்வொரு கர்மம் மற்றும் சுவாசத்தில் பாபாவுடைய நினைவு அடங்கியிருக்கிறது. கர்மம் மற்றும் யோகாவின் பேலன்ஸ், சமநிலை மீது முழு கவனம் கொடுக்கின்றேன். ஒவ்வொரு கர்மத்திலும் நான் யோகயுக்தாக இருக்கின்றேன். சேவை, அதாவது கர்மம் மற்றும் சுய புருஷார்த்தத்திலும்
பேலன்ஸ் சமநிலை வைக்கின்றேன். ஏனென்றால் ஒவ்வொரு சேவையையும் செய்விப்பவர் சுவாமி சுயம் சர்வசக்திவான் என்னுடைய பாபா. நான் ஆத்மா, ஒரு நிமித்தம், செய்பவன் மட்டுமே. செய்விப்பவர், செய்பவன், இந்த இரண்டின் வித்தியாசத்தை நல்ல விதத்தில் புரிந்திருக்கின்றேன். இரண்டு ரூபத்தில் செய்விப்பவர் என்ற ஸ்மிருதியை, நினைவை முன்னால் கொண்டு வருகின்றேன். ஒன்று, செய்விப்பவர் பாபா. இரண்டாவது, ஆத்மா என்ற ரூபத்தில் இந்த கர்ம இந்திரியங்கள் மூலமாக கர்மம் செய்விக்கக்கூடிய நான். செய்விப்பவர் என்ற நினைவோடு கர்மம் செய்யும் போது கர்மத்தின் நல்லது மற்றும் கெட்டதினுடைய பிரபாவத்திலிருந்து விடுபட்டவன். முந்தைய கல்பத்தின் கர்மாதீத் ஆத்மா. கர்மேந்திரியத்தின் மூலமாக நிமித்தமாக கர்மம் செய்விக்கக்கூடிய ஆத்மா. நான் எஜமானன், விசேஷமான ஆத்மா, மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மா. மனதையும் நடத்தக்கூடிய இயற்கையான மன்மனாபவ ஸ்திதியில் இருக்கக்கூடிய ஆத்மா. பாபாவிற்கு குழந்தை, மனதிற்கு எஜமானன். குழந்தையிலிருந்து எஜமானன் ஆத்மா இந்த நிரந்தரமான பயிற்சி மூலமாக ஒரு நொடியில் விடுபட்டு பாபாவிற்கு அன்பான ஆத்மா நான். சேவை மற்றும் சுய புருஷார்த்தத்தில் சம்பூர்ண பேலன்ஸ் வைக்கக்கூடிய ஆத்மா. இந்த காரணத்தால் ஆத்மாவாகிய என்னை பாபா உலக சேவையில் முழுமையான விதத்தில் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார். நான் சேவையிலும் கூட அனைத்து எல்லைக்குட்பட்ட எதிர்பார்ப்புகளை, சுயநலத்தை அழித்துவிட்டேன். இந்த ஸ்திதியின் காரணத்தால் முன்பை விடவும் அதிகமாக எல்லையற்ற சேவையை
ஆத்மாவாகிய என் மூலமாக சேவிப்பவர் பாபா செய்ய வைத்துக் கொண்டிருக்கின்றார். எல்லைக்குட்பட்ட நான் என்பதிலிருந்து விடுபட்டு பாபாவுடைய அன்பான ஆத்மாவாக ஆகிவிட்டேன். புது புது விதமான மாயாவுடைய கதவுகளை அடைத்து விட்டேன். சேவை செய்விக்கக்கூடியவர் செய்ய வைத்துக் கொண்டிருக்கின்றார். நான் நிமித்தம் செய்பவன். சேவையிலும் எந்த விதமான களைப்பும் இல்லை. பாபாவுடைய நினைவின் சக்தியை நிரந்தரமாக அனுபவம் செய்து எப்போதும் புத்துணர்வோடு இருக்கக்கூடிய ஆத்மா. உடல் மனம் இரண்டையும் ஆரோக்கியமாகவும் புத்துணர்வோடும் வைத்திருக்கக்கூடிய ஆத்மா நான். சர்வசக்திவான் பாபாவிடமிருந்து சக்திகளை அடைந்து நிமித்தமான ரூபத்தில் இயற்கைக்கு அனைத்து தர்மத்தை சேர்ந்தவர்களுக்கு மற்றும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய ஆத்மா. என்னுடைய சகோதரன் சகோதரிகளுக்கு இரக்க மனதோடு சுயநலமற்ற சேவை செய்யக்கூடிய நிமித்த உணர்வோடு இருக்கக்கூடிய ஆத்மா. வெறும் பெயரளவில் இருக்கக்கூடிய இரக்கம் அல்ல, உண்மையான இரக்கம். எந்த பற்றும் இல்லாமல், எந்த ஒரு தேக உணர்வும் இல்லாமல் சேவை செய்யக்கூடிய பாபாவுடைய உண்மையான இரக்க மனமுடைய ஆத்மா நான். எந்த ஒரு பொருள், மனிதன், வைபவம் இதனுடைய நல்லது கெட்டது என்ற பிரபாவத்திலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய கர்மாதீத் ஆத்மா, விடுபட்டவன் மற்றும் பாபாவிற்கு அன்பானவன். பாபாவுடைய அன்பில் நான் பாதுகாப்பாக இருக்கின்றேன். என்னுடைய பாபா ஆல்மைட்டி அத்தாரிட்டி, மந்திரவாதி. அவருடைய சக்திகள் அளவற்றது. விரும்பினால் ஒரு நொடியில் கூட விளையாட்டை காட்ட முடியும். சர்வசக்திவானாக இருந்தாலும் கூட ஆத்மாவாகிய என்னை துணைவனாக ஆக்கியிருக்கின்றார். என்னை தகுதியானவனாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றார். நாடகத்தின் இந்த கடைசி பிறவியில் பாபா
எனக்கு நிறைய சக்திகள் கொடுக்கின்றார். ஆத்மாவாகிய என் மூலமாக உலக நன்மைக்கான சேவைகள் செய்ய வைத்துக் கொண்டு பாபா என்னை ராஜ்ய அதிகாரியாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றார். பாபாவிற்கு என் மீது மிக 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 அதிகமான அன்பு உள்ளது. நான் ஷரீரத்தின் பந்தனத்திலிருந்து விடுபட்டு கர்மாதீத் நிலையில் இருக்கின்றேன். கர்மம் செய்ய வைத்துக் கொண்டிருந்தாலும் விடுபட்டவன். பார்த்து கொண்டிருக்கின்றேன், பேசிக் கொண்டிருக்கின்றேன், இருந்தாலும் விடுபட்ட உணர்வில். எஜமானன். மேலும் பாபா மூலமாக நிமித்தமான ஆத்மா. இந்த நினைவோடு மனம் மற்றும் புத்தியை ஒருமுகப்படுத்துகின்றேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.